இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். அவ்வளோதான், சின்ராஸுக்கு லீவ் விட்டாச்சு. நீ கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டா. அவ்வளோதான். அப்புறம் நர்சரியிலேருந்து கொண்டு வந்த அரளிப்பூ, அப்புறம் ரோஜா பூ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அரளிப்பூ உட்காந்து கட்டுன்னு கட்டி முடிச்சுட்டு ஒரு 2 முளை வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு காலில் தான் கட்டை எனக்கு பிடிக்கும், கையில் அவ்வளோ நெருக்கமாக கட்டை வராது, கட்டவும் தெரியாது. இங்கே வந்தால் கற்றுக்கிட்டேன். இந்த கட்டை வரல எவ்வளோ லென்த்துக்கு நூல் வேணுமோ அவ்வளோ போட்டு நாட் போட்டுக்கோங்க. அதை இழுத்து கட்டுற அளவுக்கு நூல் போட்டுக்கோங்க. பூ நிறைய இருந்துச்சுன்னா 1 முளை அளந்து வேணால் நீங்கள் நூல் விட்டுக்கலாம். பூ உள்ளே வச்சு இந்த நூலை எடுத்து அப்படியே அந்த 2 நூலுக்கு பின்னாடி போட்டு நடுவில் இழுக்கணும். இழுத்து டைட்டாக இது பண்ணிங்கன்னா அழகாக வரும். இன்னொன்று அப்படியே வரிசையாக அழகாக இருக்கும். தலையில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கும், சீக்கிரம் கொட்டவும் கொட்டாது. இந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பூ நெருக்கமாக அழகாக இருக்கும், பந்து மாதிரி வரும். குண்டு மல்லியெல்லாம் கட்டினா, சன்ன மல்லி, ஜாதி மல்லியெல்லாம் கட்டினா அப்படியே ஜடையில் கீழே ஒரு பின் மேலே ஒரு பின் பண்ணுறோன்னா ஆடாமல் செய்யாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.